தாய் தமிழ் காத்த போராளிகள் கரும்புலி முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வை தாய் தமிழ் காத்த போராளிகள் மற்றும் கரும்புலி முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்துள்ள தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் அன்பு செழியன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் சதாசிவம் அவர்களே, செய்தி தொடர்பாளர் காந்தி என்கிற அம்பேத்கர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் விநாயகம் ஆனந்தன், கரிகால் வளவன், சண்முகம், மஞ்சு மற்றும் செயற்குழு உறுப்பினர் செந்தில்நாதன், மண்டல துணை செயலாளர் பெரம்பூர் ச ராஜி, வட்ட செயலாளர் சங்கர் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் முத்து, பரசுராமன், கூகா திவாகரன், புரட்சி ஸ்ரீதர், கு சண்முகம், பட்டம் ஆனந்த், மு செல்வகுமார், பூபதி, அசோக்குமார் ஆகிய பாஸ்கர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்து நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இளமுரசு சத்யராஜ் அவர்களே, இயக்குனர் தமிழ் அவர்களே, மருத்துவர் தாயப்பன் அவர்களே, பொடா ரவிச்சந்திரன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, ஒலிப்பேழையை குறுகிய கால இடைவெளியில் ஏற்பாடு செய்து வெளியிட்டிருக்கிற இசையரசு அவர்களே, இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர், இந்நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்த தம்பி வன்னியரசு அவர்களே, வரவேற்புரை நல்கிய இளஞ்சேக்குவேரா அவர்களே, மாமன்ற உறுப்பினர் மேனாள் மாவட்ட செயலாளர் தம்பி அம்பேத் வளவன் அவர்களே,
தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்த நூலை குறுகிய கால இடைவெளியில் வடிவமைத்து சிறப்புற வழங்கியிருக்கிற தமிழ் அலை பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர் ஈசாக் அவர்களே, மற்றும் தோழர் தமிழனியன் அவர்களே, அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, இரா செல்வம் அவர்களே, அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களே, இன்னும் ஏராளமான முன்னணி தோழர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இயக்கத்தின் முன்னணி தலைவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மணி நேரம் காலம் தாழ்ந்து நாம் இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் காலத்தாழ்வு. மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு அடுத்தடுத்து ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கும். அவர்கள் நெடுநேரம் இங்கே காத்திருக்க இயலாது. முதல் முறையாக நாம் இந்த நிகழ்வை கொளத்தூர் பகுதியிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம். வழக்கமாக தலைமையகத்திலேயே இதை எளிமையாக நாம் நடத்துவதுண்டு. 25 ஜனவரி 25 அன்று தாய் தமிழ் காத்த போராளிகளின் வீர வணக்க நிகழ்வை கொருக்குப்பேட்டை பகுதியிலே நடத்துவதாக நாம் ஏற்பாடு செய்து தவிர்க்க முடியாத நிலையில் அதை தள்ளி வைத்து அந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வையும் ஒரே நிகழ்வாக ஒருங்கிணைக்கிறோம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே முதலில் நடராசன், தாளமுத்து உள்ளிட்ட அன்னை தமிழை காப்பதற்காக தம் இன்னுயிர் நீத்த போராளிகளுக்கும் ஈழ விடுதலைக்காக தன்னை மாய்த்துக் கொண்ட தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கும் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நடராசன், தாளமுத்து 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போரில் தன்னை தமிழுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்கள், உயிரை ஈகம் செய்தவர்கள். அந்த முதல் போர் தந்தை பெரியாரின் தலைமையில் நடந்த போர், அறப்போர். காவல்துறையினரால் சிறைப்படுத்தப்பட்ட அந்த போராளிகள் இருவரும் சிறையிலேயே அதிகார வர்க்கத்தின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி உயிரிழந்தார்கள். முதலில் நடராசன் உயிரிழந்தார் ஜனவரி 15. பிறகு பிப்ரவரி மார்ச் 12ஆம் நாள் என்று கருதுகிறேன் தாளமுத்து உயிரிழந்தார். ஆகவேதான் அந்த பெயரை வரிசைப்படுத்தும் போது கூட நடராசன், தாளமுத்து என்று வரிசைப்படுத்த வேண்டும் என நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதிலே வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆனால் எப்படியோ அது தாளமுத்து நடராசன் என்று வரிசை மாறி அழைக்கப்படும் நிலை உருவாகி இருக்கிறது. அது ஒன்றும் பெரிய வரலாற்று பிழை இல்லை. ஆனாலும் கூட அதிலும் ஒரு முறை வேண்டும், திருத்தம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம். ஆகவே நடராசன், தாளமுத்து ஆகிய 2 போராளிகளும் அன்னை தமிழை காப்பதற்கான அறப்போராட்டத்தில் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி சிறை கொட்டடியிலேயே உயிரிழக்க நேர்ந்தது. அப்படி அவர்கள் உயிர் ஈகம் செய்ததன் விளைவாகத்தான் அப்போது நம் மீது திணிக்கப்படவிருந்த வடவர்களின் கலாச்சாரம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்தி தடுக்கப்பட்டது என்பதை விட வட இந்தியர்களின் ஆதிக்கம் தகர்க்கப்பட்டது. அவர்களின்
கலாச்சார திணிப்பு முறியடிக்கப்பட்டது. அன்றைக்கு பெரியார் தலைமையில் அந்த போர் வெடிக்காமல் இருந்திருந்தால், நடராசன், தாளமுத்து ஆகியோர் ஈகம் செய்யாமல் இருந்திருந்தால், நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பே நம்முடைய முன்னோர் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்த முன்னோர் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்பார்கள். என்னை பெற்றவர்கள், உங்களை பெற்றவர்கள் எல்லோரும் பள்ளியில் இந்தியை கட்டாயமாக படித்திருப்பார்கள். பல தலைமுறைகளாக நாம் இந்தி பேசும் தலைமுறைகளாக மாறியிருப்போம். மிக இலகுவாக இந்தி பேசும் ஆதிக்க சக்திகள் நம்மை ஆட்கொண்டிருப்பார்கள், ஆதிக்கம் செலுத்தியிருப்பார்கள். அவர்களின் கலாச்சாரமே நமது கலாச்சாரமாக மாறியிருக்கும். நம்முடைய தனித்துவத்தை நாம் இழந்திருப்போம். இன்றைக்கு மோடி வித்தைக்கு நாம் மயங்கி வீழ்ந்திருப்போம். அவர்களால் இன்றைக்கு நம்மை வெல்ல முடியாமல் இருப்பதற்கு 38 நடந்த மொழிப்போரும் 65 நடந்த மொழிப்போரும் தான் தடுப்பு அரண்களாக இருந்தன. நம்மை பாதுகாக்கும், நம் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பாதுகாப்பு அரண்களாக இருந்தன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தவர்கள் பிஜேபி காரர்கள் இல்லை, காங்கிரஸ்காரர்கள் தான். அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்ல, காங்கிரஸ்காரர்கள் தான். டெல்லியிலும் காங்கிரஸ், எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த காலம் அது, தமிழ்நாடு உட்பட. ஆகவே காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிஜேபி காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வட இந்தியக்காரர்கள் என்கிற நிலையிலே இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும், ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றவர்கள். இன்றைக்கும் அந்த உணர்வுதான் அவர்களிடையே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கட்டமைக்க விரும்புகிற இந்தியாவில் ஒரு மதம் இருக்க வேண்டும், ஒரு மொழி இருக்க வேண்டும், ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். பல மொழிகள் கூடாது, ஒரே மொழிதான். பல மதங்கள் இருக்கக்கூடாது, ஒரே மதம்தான். பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். இதுதான் டெல்லியிலிருந்து ஆளுவோரின் எண்ணம். ஒரு சிறிய மாறுபாடு காங்கிரஸ் அல்லது காந்தி அல்லது ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த பன்மைத்துவத்தை எதிர்க்கவில்லை. எனவே இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம் என்கிற ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள் 1965. அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தமிழர்களின் போராட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். தமிழர்களை முட்டாள்கள் என்று வெளிப்படையாக பேசினார். இதெல்லாம் வரலாறு. ஆனால் அவர்கள் ஒரே மொழிதான் இருக்க வேண்டும், ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் என்பதை ஒரு தீவிரமான நிலைப்பாடாக எடுக்கவில்லை. ஆனாலும் அந்த கட்சியிலும் மொழி வெறியர்கள் இருந்தார்கள், மத வெறியர்கள் இருந்தார்கள், பிராந்திய வெறி பிடித்தவர்கள் இருந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைவரையுமே இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற வெறி கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. கால ஓட்டத்தில் அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை, காங்கிரசின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை சார்ந்தவர்கள்தான் இன்றைக்கு காங்கிரசிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியிலும் சரி முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே சிந்தனையை தங்களின் கொள்கை ஆசான் கோல்வாக்கர், ஹெட்கேவார் ஆகியோரின் வழியில்
ஒரே மொழி ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை வடிவமைப்பதற்கு தீவிரமாக முனைகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்தியை திரும்ப திரும்ப திணிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதலாக சமஸ்கிருதமயமாதலை தீவிரப்படுத்துகிறார்கள். பேசுவதற்கு ஆளில்லாத மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு, உயிர்ப்புடன் இருக்க வைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், RSS காரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் மொழி வழி தேசியத்தை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிராந்தியவாதமாக வளரும் நாடு பிரிவினைக்கு இட்டு செல்லும் என்கிற கருத்தை கொண்டவர்கள்தான். மொழி வழி தேசியம் என்றால் தமிழ் தேசியம், மலையாள தேசியம், கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம் என்று வளர்ந்துவிடக் கூடாது. அந்த கருத்து வலுப்பெற்றால் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனி நாடுகளாக சிதறுண்டு போகும். தாம் விரும்புகிற ஒரு இந்தியாவை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில், பஞ்சாப் முதல் மேற்கு வங்கம் வரையில் ஒரே இந்தியாவை, இந்தியா என்கிற ஒரு தேசத்தை கட்டமைக்க முடியாமல் போய்விடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அடிப்படையில் அவர்களால் மொழி வழி தேசியத்தை ஏற்கவே முடியாது. அப்படி பார்க்கிற போது இலங்கையிலும் சரி, தமிழ் ஈழம் என்கிற தேசம் மொழி வழி தேசியத்தின் அடிப்படையில் உருவாவதை இந்திய ஆட்சியாளர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மொழி வழி தேசியம் அடிப்படையில் தமிழ் ஈழம் உருவாகும் என்ற நிலை ஒரு வரலாறு ஏற்பட்டுவிட்டால் அது இந்தியாவை பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கும். மொழிவழி தேசியம் என்பது வலுப்பெற்றுவிடும். தமிழ்நாடு தனிநாடாகும் நிலை உருவாகும். பிற மாநிலங்களும் அதையே பின்பற்றும் சூழல் உருவாகும். எனவே எந்த சூழலிலும் மொழி வழி அடிப்படையில் ஒரு தேசம் அண்டையில் உருவாவதை கூட இந்திய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முடிவான ஒரு நிலைப்பாடு. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த நாளிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழீழம் உருவாவதை சிங்களவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது சரி. ஆனால் இந்திய ஆட்சியாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக அதை விட்டுவிட வேண்டும் என்கிற பொருளில் சொல்லவில்லை. ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொல்லுகிறார்கள். அது ஏமாற்று வேலை. காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஈழம் மலர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையை இங்கே விதைத்தார்கள். அதுவும் அறியாமைதான், அது அல்லது ஏமாற்று வேலைதான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை. இந்தியாவை ஒரே இந்தியாவாக ஆக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்களால் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாம பேசுவதை கொஞ்ச காலம் அனுமதிப்பார்கள். ஆனால் எந்த மூலையில் தனிநாடு கோரிக்கை எழுந்தாலும் உடனே மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவார்கள். பஞ்சாப் காலிஸ்தான் என்கிற தனிநாடு கோரிக்கை வெகுண்டு எழுந்தது. இன்றைக்கு அதை அந்த சொல்லை உச்சரிப்பதற்கு கூட ஆள் இல்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. அயல் நாடுகளில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் காலிஸ்தானை பற்றி. அயல் நாடுகளில் புலம்பெயர்ந்த பஞ்சாபியர்கள் பேசுகிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த குரல் கேட்கிறது. இந்தியாவில் எந்த மூலையிலும், பஞ்சாபின் எந்த மூலையிலும்
காலிஸ்தான் என்கிற குரலே இப்போது கேட்பதில்லை. அதேபோல வடகிழக்கு மாகாணங்கள் தனிநாடு கோரிக்கைகளை முன்வைத்த பல நாடுகள், பல மாநிலங்கள் உண்டு. இன்றைக்கும் அப்படி பேசக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் அது மிக கடினமான முறையிலே நசுக்கப்பட்டு விட்டது. அந்த குரல் ஒலிக்கவில்லை. இன்றைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயுதம் தாங்கியவர்களாக ஆந்திர பிரதேச காடுகளில், அதை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மலை பிரதேசங்களில் இந்திய தேசத்தை ஒரு தேசமாக எங்களால் ஏற்க முடியாது, இந்திய அரசமைப்பு சட்டத்தை எங்களால் ஏற்க முடியாது, இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அதை மிக மோசமான முறையிலே நசுக்கும் நடவடிக்கைகளில் மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த பின்னணியோடுதான் ஈழ விடுதலை அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஒரு பேரரசு, வல்லரசு. அண்டை நாடுகளில் எத்தகைய ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதிலே எப்போதும் கவனமாக இருக்கிற ஒரு அரசு. இலங்கை உட்பட அண்டை நாடுகளை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிற ஒரு அரசு. இந்து பெருங்கடல் உள்ளிட்ட இந்த கடல்வழி மார்க்கத்தில் யாருடைய நடமாட்டம் இருக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற, கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசு. ஆகவே அந்த அரசு தமிழீழம் வெல்லுவதற்கு, தனிநாடு உருவாவதற்கு உடன்படுமா என்றால் காங்கிரஸ் ஆண்டாலும் உடன்படாது, பிஜேபி தொடர்ந்தாலும் உடன்படாது. இந்தியாவின் ஆதரவு இல்லாமல், இந்தியாவின் தயவு இல்லாமல் அந்த போராட்டத்தில் நம்மால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியுமா என்றாலும் முடியாது. இதுவும் கசப்பான உண்மைதான். இந்த கசப்பான உண்மைகளோடுதான் தம்பி முத்துக்குமாரின் ஈகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கசப்பான உண்மைகளோடுதான் முத்துக்குமார் இறந்தவுடன் அடுத்து தன்னை மாய்த்துக் கொண்ட போராளிகளின் ஈகங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 3 தோழர்கள் தங்களை மாய்த்துக் கொண்டார்கள். நாம் உருவாக்கி வைத்த அந்த உணர்வு, நாம் பேசிய அந்த அரசியல், நாம் மூட்டிய அந்த விடுதலை நெருப்பு தமிழகத்தில் பற்றி பரவத் தொடங்கியது. எல்லா மேடைகளிலும் நான் பேசியிருக்கிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். வன்னியை சூழ்ந்து கொண்டது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் படை. அவர்களுக்கு துணை நிற்கிற இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் படை. அந்த ஒரு நாடு மட்டும் ஈழத்தை, புலிகளை சுற்றி சூழ்ந்து கொள்ளவில்லை. 22 நாடுகளின் ராணுவமும் ராணுவ வல்லுநர்களும் அங்கே களத்தில் நின்றார்கள். சிங்கள பௌத்த பேரினவாதிகளின் படை மட்டுமல்ல, இந்தியாவின் படையினரும் அங்கே இருந்தார்கள், பாகிஸ்தானின் படையினரும் அங்கே இருந்தார்கள், அமெரிக்காவின் படையினரும் அங்கே இருந்தார்கள். 22 நாடுகளை சார்ந்தவர்கள் புலிகளுக்கு எதிராக நின்றார்கள் என்கிற கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா மட்டும்தான் சிங்களவர்களுக்கு துணை நின்றது என்ற பொருளில் பலர் பேசுகிறார்கள். தேர்தல் அரசியலில் எடுத்த முடிவை வைத்துக் கொண்டு
நாமும் அதற்கு காரணமாக இருந்தோம் என்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள். இது அரசியலை புரிந்து கொள்ளாத அற்பர்கள் வைக்கிற அவதூறுகள். இந்திய அரசே நினைத்தாலும் அந்த யுத்தத்தை ஒரு கட்டத்தில் நிறுத்த முடியாது என்கிற நிலைக்கு அது போய்விட்டது. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற புரிதலோடு தான் களத்தில் நின்றார்கள். அதனால்தான் யுத்தம் முடிந்து பல மாதங்கள் வரையிலும் கூட ஐநாவின் பொதுச் செயலாளர் அங்கே பயணிக்க விரும்பவில்லை. பல மாதங்கள் கழித்துதான் போய்விட்டு வந்தார். இஸ்ரேல் மீது யுத்தம் நடக்கிறது என்றால் உடனே தலையிடுகிற ஐநா, ஈழத்தின் மீது, ஈழ பொதுமக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற கொடூரமான அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநா தலையிடாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்றால், ஐநா பேரவையின் ஒப்புதலோடும் மறைமுக ஒப்புதலோடும் அந்த யுத்தம் நடந்தது என்பதுதான். உலக நாடுகளே வேடிக்கை பார்த்தன. அதற்கு ஒரே காரணம்தான், ஒற்றை காரணம்தான், விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சித்தரித்து அதை நிலைப்படுத்தி விட்டார்கள். அங்கே நடந்த யுத்தம் விடுதலைக்கான யுத்தமாக கருதாமல் சில ஆயுதம் தாங்கிய குழுவினர் அரச நிர்வாகத்திற்கு எதிராக வன்முறை வெளியாட்டத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த பயங்கரவாத குழுவை நசுக்க வேண்டும் என்ற உலகளாவிய ஒரு கருத்தை உருவாக்கி அதை நிலைப்படுத்தி விட்டார்கள். அந்த நடவடிக்கை என்பது டெரரிசத்திற்கு எதிரான நடவடிக்கை, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை. அது ஒரு விடுதலை போராட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று அவர்கள் கருதவில்லை, சொல்லவில்லை, அப்படி ஒரு கருத்தை உருவாக்கவில்லை. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்டிடி என்றால் நம்முடைய பார்வையில் ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் என்பதாகும். மேதகு பிரபாகரன் என்றால் அவர் நம்முடைய அண்ணன், ஒரு விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்குகிற ஒரு மகத்தான தலைவன் என்று நம்முடைய புரிதல், அது நம்முடைய புரிதல். ஆனால் உலகத்தின் பார்வையில் ஒரு பயங்கரவாத குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் என்று மட்டும்தான் அவர்கள் பார்த்தார்கள். தோழர்களே, இந்த பின்னணியோடு தான் நாம் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பயங்கரவாத இயக்கத்திற்கு தடை என்கிற பெயரில் எல்டிடிக்கு எதிரான தடைகள் விதிக்கப்பட்டன. அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது, அந்த சின்னத்தை, லோகோவை பயன்படுத்தக்கூடாது, நிதி திரட்டி புலிகளுக்கு அனுப்பக்கூடாது என்கிற வகையிலே உலகம் தழுவிய அளவில் அமெரிக்க ஆதரவு நாடுகள் எல்லாம், இங்கிலாந்து உட்பட ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற எல்லா நாடுகளும் புலிகளுக்கு எதிராக, தமிழீழ விடுதலைக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த யுத்தத்தை நடத்திய போது, வெளிப்படையாக பேசுகிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது திருமாவளவனை தவிர, விடுதலை சிறுத்தைகளை தவிர. அங்கும் இங்கும் ஓடி பார்த்தேன், தலைவர்களோடு பேசி பார்த்தேன், முட்டி பார்த்தேன், மோதி பார்த்தேன், யாரையும் என்னால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. இதை மீண்டும் மீண்டும் மேடைகளில் பேச நான் விரும்பவில்லை. வேறு வழி இல்லாமல் நான் மட்டுமாவது சாகும் வரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று நான் முடிவெடுத்து, கட்சி தோழர்கள் யாரிடத்திலும், முன்னணி தலைவர்கள் யாரிடத்திலும் கலந்து பேசாமல் அந்த முடிவை நான் மேற்கொண்டு இரவோடு இரவாக மறைமலை நகரை தேடி சென்று அங்கே உள்ள ஒரு பெரும் பரப்பில், ஒரு மைதானத்தில் ஒரு பந்தலை போட்டு நான் பொங்கல் நாளில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினேன். என்னை ஊக்கப்படுத்த வேண்டியவர்கள், எனக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டியவர்கள், அதை ஒரு துருப்புச் சீட்டாக அல்லது என்னை ஒரு துருப்புச் சீட்டாக எடுத்துக்கொண்டு அந்த அறப்போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டியவர்கள், எப்படியாவது அதை நிறுத்த வேண்டும் என்பதில்தான்
ஆர்வம் காட்டினார்கள். நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இருக்கலாம் அல்லது உள்நோக்கத்தின் அடிப்படையிலும் இருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையில் அன்றைக்கு இந்த போராட்டத்தை நிறுத்துவதிலே எல்லோரும் குறியாக இருந்தார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த முடிவை எடுத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த முடிவை எடுத்த போது திமுக அரசுக்கு சொல்லப்பட்ட செய்தி, திருமாவளவன் நடராசனோடும் நெடுமாறனோடும் சேர்ந்து கொண்டு இந்த அரசுக்கு நெருக்கடி தருகிறான் என்றுதான் உளவுத்துறை அறிக்கை தந்தது. முதலமைச்சரின் பிரதிநிதியாக ஆற்காடு வீராசாமி நேரிலே வந்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் மறுதளித்தேன். உண்ணாநிலை அறப்போராட்டம் எல்லாம் நம்முடைய வழிமுறை இல்லை என்று தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் என்னை நேரிலே வந்து சந்தித்து அதை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார். உங்களை மீறுவதாக எண்ண வேண்டாம், நான் எடுத்த முடிவை தொடருகிறேன் ஐயா, மன்னித்து விடுங்கள் என்று நான் தொடர்ந்தேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தான் என்னோடு களத்திலே நின்றார்கள். பொங்கலை தவிர்த்தார்கள். 3வது நாள் 4வது நாள் ஆங்காங்கே பதற்றம் உருவானது, சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலை உருவானது. 4வது நாள் 26 பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு சிறைப்படுத்தியது. தமிழ்நாடு முழுக்க 26 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். சொல்லப்பட்ட செய்தி, திருமாவளவன் அன்றைக்கு திமுக அணியில் இல்லாமல் எதிர் முகாமிலே இருந்த தலைவர்களோடு இணைத்து பேசி இவன் ஆட்சிக்கு அரசுக்கு நெருக்கடி தருகிறான் என்றுதான் எனக்கு எதிரான தகவல் தரப்பட்டது. காங்கிரஸ் அன்றைக்கு எங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசியது. கூட்டணியில் இருந்து திருமாவளவனை வெளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே வேலூர் ஞானசேகரன் பேசியது இன்றைக்கும் அவை குறிப்பிலே இருக்கிறது. நாங்கள் புல்லாரேட்டி அவனியூரில் நடத்திய கருத்துரிமை மீட்பு மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று இந்த பிரச்சனையெல்லாம் முற்றுவதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக காங்கிரஸ் அன்றைக்கு பேசியது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல், யாருடைய தூண்டுதலுக்கும் ஆளாகாமல், நாணயத்தோடு நேர்மையோடு இந்த பிரச்சனையை கையில் எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து 1983 இருந்து 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடக்கிற வரையில் ஈழ விடுதலைக்கான களத்தில் ஒரு தமிழன் என்கிற உணர்வோடு முழுமையாக என்னை ஒப்படைத்துக் கொண்டவர். எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. விடுதலை புலிகளின் மாணவர் இயக்கத்திலேயே என்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு அவர்களோடு பயணித்தவன் நான். சோல்ட் என்கிற அமைப்பு, SOLT, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ், ₹5 கட்டணம் செலுத்தி உறுப்பினராக என்னை பதிவு செய்து கொண்டேன். 21 வயது, அப்போது பெரியார் திடலில் ஈழ விடுதலைக்கு ஆதரவாக மாணவர் மாநாட்டை என் தலைமையில் நடத்தியவன். பெரியார் திடலில் மாணவர்களை ஒருங்கிணைத்து அப்போது இருந்த ஒரு கொட்டாய், அது ஒரு தகரம் போட்ட கொட்டகையாக இருந்தது, இப்போது இருக்கிற திடல் அல்ல. அந்த நாளில் இருந்து எனக்கு தெரிந்த வகையில் நான் கவிதைகளையும் ஈழத்தமிழர்களுக்காக நிறைய எழுதி மேடைகளில் பாடியிருக்கிறேன். ஒன்றையும் நான் தொகுத்து வைக்கவில்லை. விடுதலை புலி என்கிற பெயரிலேயே ஒரு கையெழுத்தேடு நடத்தி 3 மாதம் தான். அதன் பிறகு எனக்கு மஞ்சள் காமாலை வந்து அதை கைவிட நேர்ந்து விட்டது. அதிலே நிறைய கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன். கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களிடத்திலே கொண்டு போய் காட்டி அவரை படிக்க செய்திருக்கிறேன். அவர் ஐயம்பெருமாள் முதலி தெருவிலே ராயப்பேட்டையிலே தங்கியிருந்த போது அவர் இல்லத்திற்கு அடிக்கடி செல்லுகிற ஒரு மாணவனாக நான் இருந்திருக்கிறேன். ஈழத்திற்கே செல்ல வேண்டும் என்று சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போது 5 பேரை தயார்படுத்திக் கொண்டு நான்
ஒருவர் மூலமாக அந்த ஏற்பாட்டை செய்த காலத்தில் அது நிறைவேறாமல் போய்விட்டது. எங்களை வர சொன்னவர் வராமல் போய்விட்டார், அல்லது அவர் வேறொரு வேலையை எங்களுக்கு கொடுத்த போது அதை நாங்கள் செய்ய விரும்பாமல் தவிர்த்து விட்டோம். அதனால் அன்றைக்கு நான் கடல் வழி மார்க்கத்தில் கடல் வழியாக ஈழத்திற்கு செல்லும் முயற்சி நின்று போனது. அப்படி போயிருந்தால் நானும் புலிகளோடு ஒருவனாக அந்த களத்தில் மாண்டு போயிருப்பேன். அப்படியெல்லாம் தன்முனைப்போடு இந்த களத்தில் நின்ற என் நிலைப்பாட்டை வெறும் தேர்தல் அடிப்படையிலான ஒரு காரணத்திற்காக இன்றைக்கும் சில அற்பர்கள், அந்த காலத்தில் இந்த போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள், இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருந்த காலத்தில், இருந்த காலத்தில் வெளியே வராதவர்கள், மூச்சு விடாதவர்கள், அப்போது பறக்காத நிலையில் இருந்த சில சில்லுகள், அல்லு சில்லறைகள் இன்றைக்கு திருமாவளவனின் போராட்டத்தையும் இயக்கத்தையும் கொச்சைப்படுத்துகிற நிலை வந்திருக்கிறது. அதிலே ஒன்று தம்பி முத்துக்குமார் இறப்பின் போது நடந்த அவதூறு. சுபாஷ் சந்திர போஸ் இங்கே சொன்னார், எல்லா தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். அந்த தம்பி எழுதிய மரண சாசனத்தை அப்போது நாம் அனைவரும் படித்தோம். எல்லோருக்கும் தெரியும், என்னை உடனே அடக்கம் செய்து விடாதீர்கள், போலீஸ் என்னை அடக்கம் செய்ய முயற்சிக்கும், விட்டு விடாதீர்கள், என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதை யார் முன்னின்று செய்வது? அவர் விடுதலை புலிகள் தோழர்களுக்கு சொன்ன கருத்தா, அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த நம்மை போன்றவர்களுக்கு சொன்ன கருத்தா, எந்த அமைப்புக்கு சொன்ன கருத்து? யார் அதை முன்னின்று செய்ய முடியும்? ஏதேனும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் அந்த இயக்கத்தின் தலைமை அதன் மீது ஒரு முடிவெடுக்க முடியும். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவராக இருந்திருந்தால் அவருடைய மரண சாசனத்தை வைத்துக் கொண்டு நான் இந்த உடலை அடக்கம் செய்ய மாட்டேன், முடிந்த வரையில் இந்த போராட்டத்தை நாங்கள் கூர்மைப்படுத்துவோம் என்று நான் முடிவெடுக்க முடியும். நான் முடிவெடுத்தால் அது ஏற்கப்படும் நிலையில் இருக்கும். ஆனால் அவர் எந்த இயக்கத்தையும் சாராதவர், யார் அந்த முடிவை எடுக்க முடியும்? ஆளாளுக்கு வந்து நானும் தமிழன் என்கிற உணர்வை கொட்ட முடிந்ததே தவிர அவனுடைய மரண சாசனத்தை ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு அவன் விருப்பப்படி அந்த உடலை இப்போது நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று துணிந்து சொல்லுவதற்கான சூழல் இருந்ததா என்றால் இல்லை. எந்த இயக்கம் அதை முன்னெடுக்க முடியும்? அதிமுக முன்னெடுக்க முடியுமா? விசிக முன்னெடுக்க முடியுமா? நெடுமாறன் ஐயா அதை முன்னெடுக்க முடியுமா? அந்த களத்திலே நின்ற யார், அல்லது திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் திடீரென அங்கே எந்த அமைப்பையும் சாராமல் வெறும் உணர்ச்சி பெருக்கால் வந்து நின்றார்களே, அவர்களில் யாராவது ஒருவர் அதை அறிவிக்க முடியுமா? அல்லது எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த முடிவெடுப்போம் என்கிற நிலை அந்த சூழலில் இருந்ததா? யார் சொல்லுவதை யார் கேட்பார்? நெடுமாறன் ஐயா சொல்லிவிட்டார் என்றால் எல்லோரும் கேட்போம் என்கிற நிலை இருந்ததா? நடராசன் எடுக்கிற முடிவை எல்லோரும் கேட்போம் என்கிற சூழல் இருந்ததா? திருமாவளவன் சொல்லுவதை அவ்வளவு இலகுவாக இந்த சமூகம் உடனே ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு தலைவராக ஏற்பதற்கே இன்னும் தயங்குகிற சமூகம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம். தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரியும் நிலை ஏற்பட்டது. பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யார் பின்னால் போனார்கள்? உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு போய்விட்டார்கள். யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை. எது தடுத்தது? ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை? ராமதாஸ் அவர்கள் ஒரு இயக்க தலைவராக வந்தபோது அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் மார்க்சிய லெனினியவாதிகளும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார், ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்த போகிறோம், இனி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று அவரை தூக்கி தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில்
பக்கத்தில் வந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா? ஆதரவு தெரிவித்திருப்பார்களா? ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்தி இருப்பார்களா? இந்த எளிய மக்களை அமைப்பாக்குகிற முயற்சியில் இவ்வளவு கடினமான போராட்டத்தை முன்னெடுக்கிற திருமாவளவனுக்கு யாராவது துணை நின்றிருப்பார்களா? யாரும் கிடையாது. அவரை தலைவர் தலைவர் தமிழின தலைவர் தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை, அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை. முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு நிற்கிறார். கருத்தியல் அடிப்படையில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண்ணிலே சில கட்டுரைகளை எழுதிய போது எவ்வளவு ஆவேசம் தமிழ் மண்ணில் இருந்தது. திருமாவளவனையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது, அந்த அரசியலையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது. எனக்கு எதிராக தலித் இயக்கங்களை எல்லாம் தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள். எனக்கு யாரும் மேடை போட்டு தரவில்லை பேச வைக்க. நானே வலிந்து 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 நான் ஒரு பெரியாரியவாதி, நான் ஒரு பெரியாரியவாதி, நான் ஒரு அம்பேத்கரியவாதி, நான் ஒரு மார்க்சியவாதி என்று கம்யூனிஸ்டுகளோடு உறவாடினேன், பெரியார் இயக்கங்களோடு உறவாடினேன். நானே வலிந்து வலிந்து அவர்களின் அலுவலகங்களுக்கு தேடி போனேன். நான் ஏறாத அலுவலகங்கள் இல்லை, நான் சந்திக்காத தலைவர்கள் இல்லை. நானே வலிந்து பிற மேடைகளில் ஏறி பேசி நான் இப்படிப்பட்டவன் என்று காட்டிக் கொள்ளுகிற நிலை அன்றைக்கு இருந்தது. என்னை அவ்வளவு எளிதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் சமூகம் என் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு பெரியார் பாசறையில் வளர்ந்தவர்கள் பெரியாரை பெரியாரும் ஒரு மண்ணுதான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அவருக்கு எதிராக என்ன பெரிய இங்கே அரசியல் நடக்கிறது? அவரை அம்பலப்படுத்துவதற்கான முயற்சி என்ன இங்கே பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கிறது? அவரை ஏற்றுக்கொண்ட திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் யார் திருமாவளவன் பின்னால் வந்து நின்றார்கள்? திருமாவளவனை ஊக்கப்படுத்தினார்கள். என்ன அடிப்படையில் திருமாவளவன் குறைந்து போனான்? பேச தெரியாதா? எழுத தெரியாதா? சிந்திக்க தெரியாதா? போராட தெரியாதா? திட்டமிட தெரியாதா? எந்த வகையிலே திருமாவளவன் குறைந்து போனான்? ஏன் திருமாவளவனை ஏற்பதற்கு இவ்வளவு தயக்கம்? இது ஒரு புறம், அதை நான் பொருட்படுத்தவில்லை, அது வேறு. அப்படிப்பட்ட நிலையில் முத்துக்குமாருடைய உடலை இங்கே வையுங்கள், அவர் என் தம்பி, பிரபாகரனிடத்திலும் திருமாவளவனிடத்திலும் இதை சொல்லுங்கள் என்று சொன்னவன், அவன் மரண சாசனப்படி இந்த உடல் இங்கேயே இருக்கட்டும், கொளத்தூரிலேயே கிடக்கட்டும் என்று நான் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலை அன்றைக்கு உண்டா? இல்லை. அவன் உடலை எடுத்துக் கொண்டார்கள். ஊர்வலம் புறப்பட்டு விட்டது. புறப்பட்ட நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம் செய்தேன். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய பொறுப்புணர்வு. வன்முறை நிகழ்ந்துவிடக் கூடாது. மறுபடியும் புரசைவாக்கம் டவுட்டன் வரையிலும் போய் அதன் பிறகு வால்டாக்ஸ் ரோடை பிடித்து கொருக்குப்பேட்டைக்கு போக வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், இப்படி போனால் விடிந்துவிடும். அந்த உடலை அடக்கம் செய்வது என்று முடிவெடுத்த பிறகு நாம் இந்த நேர்வழியிலேயே செல்வதுதான் சரி என்று நெடுமாறன் அவர்களின் விருப்பத்தை அறிந்து, அண்ணன் வைகோ அவர்களின் விருப்பத்தை அறிந்து, அதன் அடிப்படையில் நான் மேடை ஏறி நின்று சொன்னேன். அவ்வளவுதான். உடனே திருமாவளவனை விட தீவிரமான தமிழ் பற்று உள்ள, இனப்பற்று உள்ள பலர், திரைப்பட துறையை சார்ந்தவர்களும் உடனே அங்கேயே திருமாவளவன் திமுகவின் கைகூலி என்று பேச தொடங்கிவிட்டார்கள். ஏதோ கருணாநிதி கூப்பிட்டு சொல்லித்தான் நான் மடைமாற்றம் செய்கிறேன் என்று அந்த கூட்டணியில் இருந்ததனால் எனக்கும் அவருக்கும் தேர்தல் உறவு அவ்வளவுதான். என் நிலைப்பாட்டில் ஒருபோதும் திமுக தலையிட்டதில்லை. எல்லா மேடைகளிலும் அண்ணன் பிரபாகரனை நான் பேசியிருக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியிருக்கிறேன். என்னை ஒருபோதும் திமுக தடுத்ததில்லை. அது வேறு, அது தேர்தல் உறவு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியல் சார்ந்த எந்த நிலைப்பாட்டிலும் திமுகவோ திமுக தலைமையோ இந்த நாள் வரை எப்போதுமே தலையிட்டதில்லை. அன்றைக்கு நான் தடுத்து விட்டேன். தடுத்ததற்கு காரணம் திமுக சொல்லித்தான், திமுகவுடைய தலைமையில் இருந்து வந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் திருமாவளவன் இங்கே போக விடாமல் தடுத்து நேரே கொண்டு செல்ல சொல்கிறார்கள். அன்றைக்கு அந்த இடத்தில் இருந்த ஐயா
நெடுமாறன் அவர்களுக்கு தெரியும். அவங்களே ஏன் இப்படிலாம் இழுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் போனா ரொம்ப லேட் ஆகும், வேண்டாம், அடக்கம் செய்யறது முடிவு ஆகி போச்சு, நேரா போனாலே நள்ளிரவை தாண்டும். அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல். ஒன்னும் உடலை அடக்கம் செய்ய மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நாம் ஏன் அதில் தலையிட போகிறோம்? நாமும் சேர்ந்து உட்கார்ந்திருப்போம். அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்வது என்று முடிவெடுத்த பிறகு எந்த வழியே போவது என்கிற ஒரு நிலையில்தான் அதை வெகு தூரம் இழுத்து செல்ல வேண்டாம், இரவெல்லாம் போக வேண்டாம், அது வன்முறை ஆகிவிட வேண்டாம், உடனடியாக நாம் நேர்வழியிலே சென்று புளியந்தோப்பு வழியாக கன்னியாகுமரி வழியாக சென்று அந்த உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்து விடலாம் என்று எல்லோரும் விரும்பிய, தலைவர்கள் விரும்பிய நிலையில்தான் அவர்களுடைய ஒப்புதலோடு வண்டி மேலே ஏறி நின்று நான் சொன்னேன். இன்றைக்கும் சிலர் எப்போதுமே என் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதியவாதிகள் அந்த அற்பத்தனமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அண்ணன் சொல்லித்தான் நான் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அடையாளப்படுத்திய பிறகுதான் உலகம் தழுவிய அளவில் புலம்பெயர்ந்த நாடுகளில் அழைப்பை ஏற்று நான் போயிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர் என்னை தனிமையிலே சந்தித்து உரையாடியது என்னோடு வந்தவர்களுக்கே தெரியாது. நாங்கள் 2002 மானுடத்தின் தமிழ்கூடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்குலாப் அவர்களும் ஜெயபிரகாசன் அவர்களும் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் ஓவியர் மருது அவர்களும் நானும் சேர்ந்து 5 பேர் போனோம். எங்கள் எல்லோரையும் அவர் அந்த ராணுவ மிடுக்கு உடையோடுதான் ராணுவ உடை மிடுக்கோடுதான் வரவேற்றார். ஒவ்வொருவரையும் ஆறத் தழுவினார். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உணவுக்கு சென்றோம். அப்படி உணவு முடித்த பிறகு திரும்பி வருகிற போது என் கையை பிடித்து இழுத்து, காலை 5 மணிக்கு உங்களை நான் தனிமையாக சந்திக்க விரும்புகிறேன், சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் உங்களை அழைத்து வருவார் என்று எனக்கு தனிப்பட்ட அழைப்பாக அதை சொன்னார். காலையில் 5 மணிக்கு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து விட்டு கடற்கரைக்கு போகிற போது நேரம் தவறி போய்விட்டது. எதிர்பார்த்த நேரத்தில் தளபதி சூசையை பார்க்க முடியவில்லை. போனதும் வருத்தப்பட்டார். உங்களை அழைத்துக் கொண்டு உள்ளே கடலுக்குள்ளே அழைத்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், இவ்வளவு காலம் தாழ்ந்து வருகிறாயே என்று சேரலாதனை கடிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் ஏற்பாடு செய்த இரவு விருந்தை முடித்துக் கொண்டு நாங்கள் அங்கே நிதர்சனம் என்கிற கலைக்குழுவின் அலுவலகத்திலே படுத்திருந்து அதிகாலை 4 மணிக்கு என்னை சேரலாதன் தட்டி எழுப்பி அந்த நேரத்தில் அந்த குளிர்ந்த நீரில் என்னை குளிப்பாட்ட வைத்து குளிக்க வைத்து இருசக்கர வண்டியிலே அழைத்துக் கொண்டு போனார். சொன்ன நேரத்திற்கு எங்களால் போக முடியவில்லை. இருசக்கர வண்டியில் போய் சேர 6:30 மணிக்கு மேலாகிவிட்டது. அவர் 5:30 மணிக்குள்ளாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தமிழேந்தி தங்கியிருந்த அந்த இல்ல வளாகத்திற்குள்ளே அவரும் நானும் 1 மணி நேரம் பேசினோம். அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசியதையெல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவருடைய பேச்சில் இருந்த ஒரு கருத்து, அவர் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுத்தார். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இதை உங்களால் பேச முடியாது. நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள், சாதி பெருமை வேண்டாம் குடிப்பெருமை பேசுவோம் என்று பேசக்கூடியவர்கள், நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள். எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவதிலே எந்த பெருமையும் இல்லை. அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. வெறும் மொழி உணர்வு எனக்கு கிடையாது, வெறும் மொழி பற்றி எனக்கு கிடையாது.
வெறும் இன உணர்வு, இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான். அதுதான் பெரியாருடைய பார்வையும். சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார். அதே கருத்தை கொண்டவர் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரியை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரினவாதி என்று சொல்லுகிற அண்ணன் பிரபாகரன் ஒரு இடத்தில் கூட தன்னை அடையாளப்படுத்துகிற போது இந்து, தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொல்லவில்லை. அதுதான் நேர் எதிர். சிங்களம் என்பதற்கு எதிரானது தமிழ், அவன் சிங்களவன், அவன் தமிழன். பௌத்தன் என்பதற்கு நேர் எதிரானது இந்து, அவன் பௌத்தன், நான் இந்து. அவன் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவன், நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன். ஆகவே தன்னை அடையாளப்படுத்துகிற போது தமிழ் இந்து சிறுபான்மை என்று ஒருபோதும் சொன்னதில்லை. தமிழன் 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 என்கிற தேசிய இன அடையாளத்தை மட்டும்தான் அவர் உயர்த்தி பிடித்தார். அவரை இந்த அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத உணர்வுக்கு அப்பாற்பட்டவர், மத அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவர், இந்து என்கிற மத அடையாளத்தை தவிர்க்கக்கூடியவன் சாதி ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறவன் என்று பொருள். சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் ஈழம் அங்கே மலர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் அண்ணன் பிரபாகரன். இந்த அடிப்படையில் அண்ணன் பிரபாகரனை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவனால் எந்த காலத்திலும் அவர் கனவை நனவாக்க முடியாது. அவர் விரும்பிய ஈழத்தை வென்றெடுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இப்படி கருத்தியல் அடிப்படையில் தான் ஈழ விடுதலையையும் அணுகுகிறோம். தம்பி முத்துக்குமாரின் ஈகத்தையும் அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். முத்துக்குமாருடைய சாசனத்தை படித்து பார்க்கிற போது அவன் வெறும் மொழி உணர்வு, இன உணர்வால் பாதிக்கப்பட்டவன் என்று, அந்த தாக்கத்திற்கு ஆளானவன் என்று முடிவுக்கு வர முடியாது. அவ்வளவு தெளிவான அரசியல் புரிதலோடு அதை எழுதியிருக்கிறான். இந்திய அரசின் தலையீடு எப்படி ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை மீது தாக்குதலை நடத்துகிறது என்கிற புரிதல் அவனுக்கு இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. தமிழர் இறையாண்மையை பற்றிய புரிதல் அவனுக்கு இருக்கிறது. தேசிய இன விடுதலை அரசியலை பற்றிய புரிதல் அவனுக்கு இருக்கிறது. அப்படி இல்லாமல் வெறும் மொழி உணர்வால், இன உணர்வால் ஒரு தேசத்தை வென்றெடுத்து விட முடியாது. அப்படி ஒரு நாடு விடுதலை அடைந்து விட முடியாது. இந்த இறையாண்மை குறித்த பார்வை தம்பி முத்துக்குமாருக்கு இருந்தது. நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன். எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. அந்த 4 நாள் போராட்டத்தின் போது மறைமலை நகரிலே அவன் உடன் இருந்தான் என்பதை பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். வன்னியரசு அந்த தம்பியை உங்களுக்கு தெரியவில்லையா, அடிக்கடி வந்து பார்ப்பார், 4 நாட்களும் உங்களோடு தான் இருந்தார் என்று சொன்னபோதுதான் எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த போராட்டம் 5வது நாள், 6வது நாள், 7வது நாள் என்று தொடர்ந்திருந்தால் அந்த தம்பி நம்மோடு களத்தில் இருந்திருப்பார், உயிரோடு இருந்திருப்பார். அந்த போராட்டமும் முடிந்து போனது என்கிற நிலையிலே அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு இனி எப்படித்தான் தமிழினத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும். அதனால் எனக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. தோழர்களே, தம்பி முத்துக்குமாரின் ஈகம் உணர்ச்சி வயப்பட்ட ஒன்று அல்ல, அறிவுபூர்வமானது, கொள்கை பிடிப்புடையது, அரசியல் புரிதலுடையது, இந்திய பேரரசின் வல்லாதிக்கத்தை எதிர்க்கக்கூடியது, தமிழீழ விடுதலை போராட்டத்தை அரசியல் சார்ந்த புரிதலோடு அவன் அணுகியிருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த மாவீரனின் ஈகத்தை போற்றுவோம். இனி ஆண்டுதோறும் இந்த பகுதியில் நம்முடைய தோழர்கள் அவருடைய நினைவு நாளில் இதை பெரும் நிகழ்வாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக விடுத்து இப்போது ஒரு அறிவிப்பை செய்ய நான் விரும்புகிறேன். உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தமிழகம் தழுவிய அளவில்
நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். உயர்நிலை குழுவில் பேசி அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு தேர்தல் இரண்டாம் பட்சம்தான், நம்முடைய கருத்தியல் தான் முதலாவது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த தேர்தல் நெருங்கும் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கும் தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.